அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நில பத்திரப்பதிவு மோசடியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நில பத்திரப்பதிவு மோசடியில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சேவை செய்வதற்கான 60 கோடி மதிப்பிலான அறக்கட்டளை சொத்து பத்திரப்பதிவு விவகாரம் தொடர்பாக பத்திரப்பதிவுக்கு உதவிய திண்டுக்கல் சிறுமலை பகுதியை சேர்ந்த கலில்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர் கோரிப்பாளையம் ஹக்கீம் அஜ்மல் கான் சாலையில் அசோதா விலாஸ் பங்களா மற்றும் அதனுடன் இணைந்த தோட்டம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் அலர் கோயிலுக்கு சேவை செய்வதற்காக கடந்த 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு மதுரை வடக்கு முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன் ஆகியோர் சொத்துரிமை நீக்கி ராமாய் ஐயர் உள்ளிட்டோரின் பெயரில் சட்டவிரோதமாக பட்டா மாற்றம் செய்த புகாரில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் அரசன் இடைநீக்கம் செய்யப்பட்டதுடன் முன்னாள் வட்டாட்சியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் வழக்கு தொடரப்பட்டு இடைக்கால தடையான பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலும் நீதிமன்ற தடையை மறைத்து 16/4/2021 அன்று தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் சார்பதிவாளர் ஆனந்தராமன் மூலம் பொது அதிகார ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 19/7/2021 அன்று திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சார்பதிவாளர் பிரசாந்த் சந்தன கருப்பன் மூலம் நில அடமான பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மீனாட்சி அம்மன் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை அளித்த புகாரின் கீழ் ராமாய் ஆயர் செல்லத்தமிழ், செல்வி பிரேமா, ராஜ்குமார், முத்துராணி, ராஜேந்திரன், குழந்தையா, புஷ்பராஜ், ஜோதி, கீதா, முன்னாள் விஓ அரசன், முன்னாள் வட்டாட்சியர் அன்பழகன், இளையராஜா, அனீஸ், ஆனந்தராமன், கவிதா, பிரகாஷ், கலில்குமார் மற்றும் பிரசாந்த் சந்தன கருப்பன் ஆகிய 19 பேர் மீது மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இது குறித்து முதற்கட்ட விசாரணை தொடங்கிய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை பத்திரப்பதிவு செய்த நபர்களின் உண்மைத்தன்மையை குறித்து உரிய ஆவணங்களை கேட்டு புதுக்கோட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கோட்டாட்சியருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதனை அடுத்து இந்த வழக்கில் கற்பகக்குடியை சேர்ந்த ராஜ்குமார், உசிலம்பட்டியை சேர்ந்த இளையராஜா, துணை ஆட்சியர் அன்பழகன் ஆகிய 3 பேரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்த நிலையில் 4வது நபராக பத்திரப்பதிவுக்கு உதவியதாக திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தென்மலை கிராமத்தை சேர்ந்த கலில்குமார் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி பின்னர் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சேவை செய்வதற்கான 60 கோடி மதிப்பிலான அறக்கட்டளை சொத்து பத்திரப்பதிவு விவகாரத்தில் அடுத்தடுத்து காவல்துறையினர் கைது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். லட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.